நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவாம்சம் அமைப்பதில் தனுசு மண்டலத்தை மையமாக கொண்டு 9 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டன. அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசு பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்துல கிருத்திகை அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதாவது சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தை மையமாக கொண்டு இந்த 3 நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் இருந்ததுன்னா, கிருத்திகை 1ஆம் பாவத்தில் நிற்கும் போது நவாம்சத்துல எங்க நிற்பாருன்னா அதே தனுசுல தான் நிற்பார். அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம். அதற்கு அடுத்தது திருவாதிரை என்று சொல்லக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். இது பாக்கியஸ்தானத்தை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டது. பாக்கியம் என்பது என்ன கேட்டீங்கன்னா, 9ஆம் இடத்தை சொல்றது. நீங்க வெறும் அது காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் சொல்வதை விட சித்தாந்தப்படி பாருங்க, அதுதான் உங்களுடைய விஞ்ஞான சரீரம், கஞ்சுக சரீரம். உங்களுக்கு என்னென்ன கொடுப்பனை என்று கொடுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லுவோம். இந்த காலத்துல நியதி அவனுக்கு நியமிக்கப்பட்ட யோகத்தை, அதாவது ஒரு பாக்கியத்தை, நியதி இறைவனால் நியமிக்கப்பட்டதை, கலை அதை அடைவதற்காக அதுவரையில் அவன் தேடாம இருப்பான். ஆன்மா தூக்கத்தில் இருக்கும். அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை கலைத்து விட்டு இறைவன் கலைத்து விடுகிறான். அதை தேட வைக்கிறான். அந்த நேரத்துல அதான் சுவாமி கெட்டியா பிடிச்சுக்கணும், பெருமானே என்னை தப்பான வழியில போனா தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று. அவன் தான் தடுத்தாட்கொள்ளணும். ஏன்னா அவன் தான் ஊட்டுறான் அந்த வினை ஆன்மாவுக்கு. எதுக்கு ஊட்டுறான்? அது ஒரு பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காக ஊட்டுறான். ஏனே மீண்டும் பாவத்தில் என்னை கொண்டு சேர்த்துறாதுன்னு கேட்கணும். அப்ப கலை, அந்த ஆன்மாவை கலைத்து விட்டு, காலம், நியதி, கலை, வித்தை. வித்தை என்பது அறிவு. அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் அல்லவா? அடையணும்னா ஒருத்தர் பொண்ணை லவ் பண்றதுனால அதுக்குள்ள நாலேஜ் வேணும் இல்ல? அந்த வித்தையை கொடுத்து அராகம், அதற்குண்டான முயற்சிகளை செய்ய வைப்பது அந்த பாவகம் தான். அதனாலதான் அங்க சூரியன் ஆத்மா எப்பவுமே சுகமா இருக்கத்தாங்க விரும்பும். அதனாலதான் மனித ஆத்மா பதம் அப்படின்னு எழுதினாங்க. அதாவது எங்கே சுகம் என்று தேடி தேடிதான் ஒவ்வொரு நிலையில இருந்து பதம், அதாவது பதம்னா உயர்நிலைன்னு அர்த்தம், இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைன்னு அர்த்தம். அதனால தேவர்களா பிறந்த நிம்மதியா, கந்தர்களா பிறந்த நிம்மதி, இப்படிலாம் தேடி தேடி போய் கடைசியில முக்தி மட்டும்தான் நிம்மதின்னு நம்ம புரிஞ்சுட்டாங்க ஆச்சுங்களா. அப்போ அந்த உயர்நிலையை அடையக்கூடியது. அப்போ ஆன்மா சுகமா இருக்கு நினைக்கும். அந்த சுகத்தை தேடி அதுக்கு என்ன ராகு உதவி செய்யும். ராகு தான் போகம். ஏதோ ஒரு வழியில சுகமா இருந்தா போதும் அப்படின்னு ராகு நல்வழி தீவழி ஏதாவது கூட்டிட்டு போகும். ராகு இல்லாம சுகம் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி திட்டம் தீட்டுது. அது புத்தி, புதனுடைய நட்சத்திரம் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. புதன் தான் திட்டம் தீட்டுதல், புதனுடைய நட்சத்திரம் கொடுக்கப்பட்டது. இவ்வாறு தான் சிம்ம மண்டலம் அமைக்கப்பட்டது.